வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க்க. நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல திமுகனுடைய தொகுதி பங்கீடு கிட்டத்தட்ட நிறைவடைந்துருச்சு. யாருக்கு எவ்வளவு தொகுதிகள் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்துருப்போம். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுதான் இறுதியான பட்டியல் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த இறுதியான பட்டியல்ல எத்தனை பேர் வராங்க, எந்தெந்த கட்சிகள் யாருக்கு என்னென்ன சின்னத்துல போட்டியிடுறாங்க, இல்ல யாருக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கி இருக்காங்க, இந்த ஜான்ரா தட்டிட்டு இருக்கிற நடிகர்களுக்கெல்லாம் தொகுதி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முழு விவரமா இந்த வீடியோல பார்த்துடலாம். ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஃபுல் டீட்டெயில நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரி, ஓகே. திமுக மொத்தம் இது தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதிகள் இருக்கு. அதுல யாருக்கு எவ்வளவு தொகுதிகள் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன லிஸ்ட் எடுத்து பார்த்துருவோம். சரி, ஓகே. அதாவது பாத்தீங்கன்னா மனிதநேயம் ஜனநாயக கட்சி, அதாவது மஜாக்கா அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சிக்கு ஒரே ஒரு சீட் கொடுக்குறாங்க. அந்த மஜாக்கா கட்சிக்கு ஒரு சீட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு திமுக நிர்ணயம் பண்ணிட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆதித்தமிழர் பேரவை அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சிக்கு ஒரு சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா SDPI அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சிக்கு ஒரு சீட்டு கொடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சிக்கு ஒரு சீட்டு ஒதுக்கி இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அகில இந்திய பார்வர்டு பிளாக் அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சிக்கும் ஒரு சீட்டு ஒதுக்கி இருக்காங்க. அடுத்தது முக்குளத்தோர் புலிப்படை, அந்த கட்சிக்கும் ஒரு சீட்டு ஒதுக்கி இருக்காங்க. அது கருணாஸ் கட்சி. அடுத்து எனக்கு இப்பதான் தெரியும். அடுத்தது பாத்தீங்கன்னா கொங்கு இளைஞர் பேரவை அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சிக்கும் தனியரசு ஐயா அவர்கள் தான் அந்த கட்சிக்கு ஓனர் நினைக்கிறேன். அல்லது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. அவரு தான் அவருக்கு ஒரு கட்சி ஒரு தொகுதி ஒதுக்கி இருக்காங்க. அடுத்தது தவாக்கானா தமிழக வாழ்வுரிமை கட்சி, வேல்முருகன் அண்ணனுடைய கட்சின்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒரு சீட்டு ஒதுக்கி இருக்காங்க திமுக அவர்கள். மொத்தம் பாத்தீங்கன்னா இணை கட்சிகள், அது ஒவ்வொரு சீட்டு வாங்கின கட்சி எத்தனை கட்சின்னு பாத்தீங்கன்னா 2, 4, 6, 8 மொத்தம் 8 கட்சிகளுக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கி இருக்காங்க. அந்த கட்சிகள் எல்லாம் சின்ன சின்ன கட்சிகள்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜாதி கட்சி, இந்த மாதிரி ஒரு மத கட்சி, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கட்சிகள். அந்த கட்சிகள் எல்லாம் ஒவ்வொரு சீட்டு ஒதுக்கி அங்கங்க நிறுத்துறது. ஆனா எல்லாருமே இந்த 8 கட்சிகளும் வேற எந்த சின்னத்திலும் நிக்கல, திமுக சின்னத்துல தான் நிக்குது. அப்படிங்கிறது ஒரு உறுதியான நிலைப்பாடோட திமுக என்னுடைய கட்சி சார்புல நீ நின்னு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இவங்க தனித்தனி கட்சியெல்லாம் நிக்கல, தனி சின்னமும் கிடையாது. திமுக கிட்டத்தட்ட இவங்க கட்சி தான் வேறையே தவிர திமுகவோட தான் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகனுடைய வேட்பாளர்கள் அப்படிங்கிற பேர்ல தான் இங்க வருவாங்க. கட்சி மட்டும்தான் உள்ளுக்குள்ள வச்சு கட்சி, தனி கட்சி. ஆனா திமுக சின்னத்தில் நிக்கிறாங்க, தனி சின்னம் எல்லாம் கிடையாது இவங்களுக்கு. அதான் ஒரு திமுகனோட பிளஸ். சரி, ஓகே. இவங்களுக்கு 8 கட்சி ஆச்சுங்களா. மொத்தம் 8 தொகுதிகள் இந்த கட்சிகளுக்கு ஒதுக்கியாச்சு. அடுத்தது இப்பதான் மெயின் டீமுக்கு வர்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா கோமாதேகா, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, ஈஸ்வரன் கட்சி நினைக்கிறேன். அவருக்கு எத்தனை தொகுதிகள் பாத்தீங்கன்னா 2 தொகுதிகள் ஒதுக்கி இருக்காங்க. டிஎம்கேல தான் அவரும் நிக்கிறார். அவருக்குன்னு தனியா சின்னம் நோ. அவங்களுக்கு 2 சின்னம் 2 தொகுதி ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா மனிதநேய மக்கள் கட்சி, அவங்களுக்கு 2 தொகுதியில் ஒதுக்கி இருக்காங்க. அவங்களும் டிஎம்கே, அதாவது உதயசூரியன் சின்னத்துல தான் நிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஐக்கிய யூனியன் முஸ்லீம் லீக் அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவங்களுக்கும் 2 தொகுதிகள் தான் ஒதுக்கிக்காங்க. அவங்களோட சின்னம் ஏணி சின்னம் தான் அவங்களோட சின்னம். ஒருவேளை சப்போஸ் ஏணியிலே நிக்கலாம், அல்லது ஏணி வேண்டாம் எங்களுக்கு சூரியனே போகுதுன்னு சொல்லிட்டு சூரியன்ல நிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா மணிமா கட்சின்னா உங்களுக்கு யாருன்னா மறந்துருப்பீங்க, தலைவரே மறந்துட்டாரு, உங்களுக்கு மறந்துருக்க மாட்டீங்களா என்ன? மணிமன மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற ஒரு கட்சி. அப்படிங்கிற ஒரு கட்சின்னு சொல்ற அளவுக்கு என்ன சொல்ல வச்சுட்டீங்க பாருங்களேன். கமல்ஹாசன் அவர்களுடைய கட்சி. அவருக்கு 4 தொகுதிகள் கொடுத்திருக்காங்க. 4 தொகுதிகளா அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஆச்சரியப்படுற அளவுக்கு கொடுத்துட்டாங்க. அதுலயே அவர் பயங்கரமான ஒரு குடிசையில் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் பேட்டரி சின்னம் கொடுத்திருக்காங்க. அவர் பேட்டரி சின்னம் கொடுத்துட்டாங்கன்னா அது போன மாசமே அறிவிச்சிட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா கமல் சார் உங்களுக்கு பேட்டரி சின்னம் ஒதுக்கப்பட்டதுன்னு போன மாசமே அறிவிச்சிட்டாங்க. அதுக்கு மகிழ்ச்சியுடைய வெளிப்பாடா அவர் அது ஒரு கொண்டாடியும் தீர்த்துட்டாரு. சரி, எதுக்குடா நம்மளுக்கு பேட்டரி சின்னம் கொடுத்தாங்க, பேசாம நான் உதயசூரியன்ல நின்றுவேன், இது எதுக்கு பேட்டரி சின்னம் தனியா கொடுத்து அதுல வேற தோந்து போயிட்டு அது வேற வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள குழம்புறது எனக்கு நல்லா தெரியுது. சரி, ஓகே. மணிமா கட்சிக்கு 4 தொகுதி ஒதுக்கி இருக்காங்க. அடுத்து மதிமுக, மத்திய திராவிட முன்னேற்ற கழகம்,
ஐயா வைகோ அவர்களது. இவர் அதை விட ஒரு காமெடியா பண்ணுவார். என்னன்னு பாத்தீங்கன்னா 4 தொகுதி கேட்டாரு. 4 தொகுதியெல்லாம் தர முடியாது, 3 தொகுதி தான் தருவோம்னு சொல்லிட்டு போய் ஓட்டு விட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் வந்து நியூஸ் என்ன பாத்தீங்கன்னா ஆதரவாளர்கள்லாம் கொஞ்சம் கொதிச்சு போய் முகம் சோம்பலா இருந்தாங்க. அதை பார்த்த உடனே ஐயா அவர்களுக்கு கொஞ்சம் மனசு இறங்கி, சரி ஓகே ராஜ்யசபா சீட்லாம் கிடையாது, ஒரு 6 தொகுதி 2 தொகுதி சேர்த்து 6 தொகுதியே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பம்பரம் சின்னம் தான் அவருடைய சின்னம். ஒருவேளை பம்பரத்திலே நிக்கிறாங்களா அல்ல பம்பரம் எல்லாம் வேணாம், நான் வந்து உதயசூரியன் சின்னத்துல நின்னுக்கு ஜெயிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு உதயசூரியன் நிற்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் முடிவெடுக்கணும். பம்பரம் சின்னம்னா வெற்று. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு எம்எல்ஏ எம்பி இருப்பாங்க. இல்லைன்னா திமுகவோட ஆதரவோட தான் அவங்க நின்னாவணும், வேற வழி இல்லை. அது வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைச்சிருக்க பயன்படுத்திக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேமுதிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு சிதம்பரம் ரகசியத்தை கூட கண்டுபிடிச்சிடலாம், தேமுதிக எந்த பக்கம் போகணும் என்னால கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு அடிச்சுதரா ஜாக்பட் அப்படிங்கிற மாதிரி திமுக கிட்ட போய் ஜாயின் பண்ணாங்க. அங்க வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் ஐயா கிட்ட பேசி பார்த்தாங்க. துணை முதலமைச்சர் பதவி ராஜ்யசபா சீட்டு குறைஞ்சபட்சம் எங்களுக்கு வேணும், டபுள் டிஜிட்ல வந்து சீட்டு வேணும், தொகுதி வேணும்னு கேட்டிருக்காங்க. அங்க வந்து ஐயா ஆகவே ஆகாது, நீங்க போயிட்டே இருக்குன்ற அவர்கிட்ட சொல்லின் முடி அவர் என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா வந்து திமுக கிட்ட பேசி திமுக கிட்ட எங்களுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. துணை முதலமைச்சர் பதவி கேட்டிருந்தாங்கன்னா உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க. ராஜ்யசபா சீட்டு மட்டும் கேட்டதுனால சரி ஓகே போ, ராஜ்யசபா 1. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற என்ன இருக்கு, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை தொகுதி வேணும்னு சொல்லிட்டு கடைசியில் எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்து போக மீதி எவ்வளவு இருந்தாலும் உங்களுக்கு தான் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில ஒரு 6 சீட்டு வந்து தேமுதிக கொடுத்துருக்காங்க. மதிமுகவுக்கும் 6 கொடுத்துருக்காங்க, தேமுதிகவுக்கும் 6, மக்கள் நீதி மையத்துக்கு 4 சீட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிபிஎம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கட்சி இருக்கு தெரியும், கம்யூனிஸ்ட் கட்சி. அது அந்த கட்சிக்கு வந்து அந்த கட்சிக்கும் 6 தொகுதிகள் ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. சிபிஎம் கட்சிக்கு வந்து அதாவது வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சிக்கு தான் 6 தொகுதிகள் ஒதுக்கி இருக்காங்க. அடுத்து சிபிஐ அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு, இந்தியன் கம்யூனிஸ்ட் அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சிக்கும் 6 தொகுதிகள் தான் ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மெயினான ஒரு கட்சி திருமா அண்ணன் கட்சி. எல்லாரும் எதிர்பார்த்த கட்சி அது ஒண்ணுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா திருமா அண்ணன் எப்படியும் போராடி ஒரு 10-15 சீட்டு வாங்கிடுவாருன்னு சொல்லிட்டு இந்த எலெக்ஷன்ல எல்லாருமே வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க, எல்லாம் பரபரப்பா இருந்தாங்க. கடைசியா அவர் வாங்கின சீட்டு 8 சீட்டு வாங்கியிருக்காரு திருமாண்ணன். 8 சீட்டு வாங்கி 8 சீட்லயும் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்வேகத்தோட அவர் தான் எந்த இதுவும் பண்ணிக்க மாட்டார், அவர் காம்ப்ரமைஸனே பண்ண மாட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா கொடுக்கறது நான் நிக்கிறத நான் நின்று ஜெயிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா அவரோட ஃபார்முலா. அதன்படிதான் இப்போ வந்து 8 சீட்டு வாங்கி அடுத்ததான் நின்று ஜெயிக்கலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணிருக்காரு. சரி ஓகே, இத்தனை கட்சிகள் பார்த்தாச்சு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான கட்சி தான் நம்ம பார்க்க போறோம். அது என்ன கட்சின்னு பாத்தீங்கன்னா இந்த கட்சியால தான் இன்னைக்கு நைட்டு வரலும் கூட இந்த கட்சியால தான் பிரச்சனையும் ஓடிட்டு இருக்கு. அது என்ன கட்சின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியால தான் இன்னைக்கு நைட்டு வரலும் ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு. அது என்ன 36 சீட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 41 சீட்டு கேட்டாங்க, அப்புறம் படியா 36 வந்தாங்க. அடுத்து வந்து 31 சீட்ல வந்து நின்று இருக்காங்க. 31 சீட்டு 2 ராஜ்யசபா சீட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. திமுக வந்து 25 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன வாட்டி 25 கொடுத்தோம்ல, 25 கொடுக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 26 கொடுக்கலாம், 27 கொடுக்கலாம், 28 வரல போட்டாங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டும் 28 கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க அதுக்கு ஒத்து வரல. 2011 அந்த டைம்ல வந்து என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா 41 சீட்டு கொடுத்துருக்காங்க. அதனால வந்து எங்களுக்கு இந்த டைம் வந்து அந்த மாதிரி கொடுத்தாதான் உங்களுக்கு சரிப்பட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் கேட்டிருக்காங்க. ஆனா இருந்தாலும் ஐயா அவர்கள் ஒத்துக்கவே இல்லை கிடையாது. இப்போ வந்து 28-31 அந்த கேதர்ல போயிட்டு இருக்க அந்த 3 சீட்டு கேதர்ல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபா 2 கேட்டாங்க, 1 தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு போய் சேரும்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிதம்பரம் முன்னாள் தலைவர் அவர் வந்து திமுக கிட்ட பேசிட்டு முடிவு வந்து சுமூகமா எடுத்துக்கங்க, ஏன் நம்மளுக்குள்ள சண்டை அங்க இங்கேயும் போறதுக்கு தயாராகாதீங்க, ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து திமுக நம்பிக்கையான கட்சி அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பேசியிருக்காரு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க குறிப்பா செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து திமுகவை தவிர வேற எங்கேயுமே நம்மளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா திமுக தான் நம்மளுக்கு கட்டான கட்சி, அதுல இருந்தோம்னா தான் நம்மளுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு கிட்டத்தட்ட பேசிட்டாரு. ஆனா கிறிஸ் தொடங்குறோம் அல்லது வந்து
இன்னும் நிறைய அந்த கட்சி சேர்ந்த எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட தாவேக்காவுக்கு தாவிடலாம். மாணிக்கம் தாக்கூர் ஆகட்டும், எல்லாரும் வந்து தாவேக்காவுக்கு தாவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அங்கதான் கோல் போடலான்னு பாக்குறாங்க. ஆனா இருந்தாலும் செல்வ பெருந்தை அவர் தான் இந்த கமிட்டி தலைவர், காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தமிழ்நாட்டுக்கு, அவர் தான் சொல்றாரு இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்தாதான் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல அடுத்த ஆட்சி வந்து திமுக தான் வரும்னு சொல்லிட்டு டெஃபனட்டா நம்புற கட்சிகள்ல காங்கிரஸும் ஒரு கட்சி. சப்போஸ் இன்னைக்கு நல்லா பேச்சுவார்த்தை உடன்பட்டு வரலன்னா நாளைக்கு காலையில அவங்களுடைய கொடி வந்து தாவைக்கா கொடி தூக்குறதுக்கு தயாரா தான் இருக்காங்க. ஆனா இருந்தாலும் இதுக்கு முரணா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான். அவர் வந்து செல்வ பெருந்தகை மட்டும்தான். அவர் மட்டும் ஓகே சொல்லிட்டாருன்னா இப்ப எல்லாருமே காங்கிரஸ் போறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறாங்க. அங்க பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி காத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லப்படுது. சரிப்பா, இப்ப எல்லாத்துக்கும் ஒரு அப்ரோச்மெண்டா சொல்லியாச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில ஒரு 12 பேர் நிக்கிறாங்க. அடுத்து வந்து கூட்டணி தனி சின்னத்தில் நிக்கிறேன் ஆசைப்படுறவங்க வந்து பாத்தீங்கன்னா 66 பேர் வந்து நான் தனி இதா நிக்கிறேன், என்னால தனி என்னுடைய சின்னத்தை வச்சு நான் ஜெயிக்க முடியும், திமுக சப்போர்ட் இருந்தா போதும், நான் வந்து தனி சின்னத்திலே என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 66 பேர் வந்து நான் வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அந்த 66 பேரும் ஜெயிக்கிறாங்களா இல்லையானுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த திமுகவோட சேர்ந்து இவங்க 12 பேர் ஜெயிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இப்ப ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா திமுக வந்து 156 இடங்கள்ல நிக்குது. இந்த 156 இடங்கள்ல வந்து உதயநிதி அவர்கள் 40 இடம் கேட்டிருக்காரு. மீதி இருக்கக்கூடிய 116 இடத்துல வந்து திமுகவை சேர்ந்து இந்த நடிகர்கள்லாம் ஜால்ரா அடிக்கிறாங்கல்ல, திமுகவுக்கு இத்தனை நாள பேசுனாங்கல்ல, தொண்டு தண்ணி வத்துற அளவுக்கு எத்தனை பேச்சு பேசியிருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சீட்டு கொடுத்து திருப்பி படுத்தணும். அது போக இந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, மாமா மச்சான் அண்ணன் தம்பின்னு கூட்டிட்டு வந்துருவாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சீட்டு கொடுக்கணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நின்று ஊழல் செஞ்சாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சீட்டு கட்சியில சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அது வேற கொஞ்சம் சமாளிக்கணும். அவங்க எனக்கு தான் கொடுக்கல, என் மகனுக்கு கொடுக்குமா, எனக்கு தான் கொடுக்கல, என் தம்பி கொடுமா, எனக்கு தான் கொடுக்கல, என் பொண்டாட்டி கொடுமா, இந்த மாதிரி வந்து அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உருவாக்கூடாதுங்கிறது அதையும் பார்த்து தான் பண்ணணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒண்ணு சொல்றேன், இந்த அரசியல் அப்படிங்கிறது ஒரு பயங்கர மாதிரி ஒரு முள் கிரீடம்னு சொல்லிட்டு முதல்வர் படத்துல ரகுவரன் சொல்லப்படும் பாத்தீங்களா, அது நிஜமான உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு முதலமைச்சரா இருந்துடலாம், 5.25 வருஷம் நல்லா இருந்துடலாம், அந்த 1/4 வருஷம் இருக்கு பாத்தீங்களா, அந்த 4 மாசம் நாய் விடாத பாடுபடணும். அதுதான் முதலமைச்சருடைய மிகப்பெரிய ஒரு கடுமையான தொல்லை. எவனைதான் சந்தோஷப்படுத்தினாலும் கூட ஒருத்தன் மூஞ்சி எடுத்துக்குவான், எவனைதான் நீங்க வந்து திருப்திப்படுத்தினா கூட ஒருத்தன் வந்து ரொம்ப சங்கடமா போயிடுவான். இது மாதிரி யாரை இழுக்கிறது, யாரை பிடிக்கிறது, என்ன பண்றது, எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா அரசியல் நடத்துறாங்க பாத்தீங்களா. இவங்களெல்லாம் உண்மையிலே வந்து இந்த 4 மாசம் அரசியல் தான் வந்து உண்மையான அரசியல். இவங்க பண்ணக்கூடிய இதுதான் அரசியல்னு சொல்றது. இதுக்கு முன்னாடி நடத்தினாங்க பாத்தீங்களா, மக்களை பார்த்துக்கணும், சேவை பண்ணணும், அதெல்லாம் இல்ல. இந்த 4 மாசம் கடைசி 4 மாசம் 3 மாசம் பண்றாங்க பாத்தீங்களா, இதுதான் அரசியல். சரி, ஓகே, அது இருக்கட்டும். சீமானனுக்கு வந்து புதுச்சேரியில் வந்து ஏர் சின்னம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பிளஸ் நியூஸ். தேமுதிகவுக்கும் முரசு சின்னம் வந்து புதுச்சேரியில் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பிளஸ் நியூஸ். ஏப்பா தேமுதிகவுக்கு சின்னம் ஏன் முரசு சின்னம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்றேன். அவங்க போன தேர்தலில் எல்லாமே வாஷ் அவுட் ஆனதுனால சின்னத்தை பிடுங்கிட்டாங்க. இப்ப மறுபடியும் அதே சின்னம் கோரியதால புதுச்சேரி கொடுத்துருக்காங்க. தமிழகத்துக்கு கொடுத்தாங்களா இல்லையா, இல்ல வேற சின்னத்துல நிற்பாங்களா அதெல்லாம் தெரியாது. ஆனா இருந்தாலும் புதுச்சேரியில இப்போதைக்கு சின்னம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் உறுதி. சரி, ஓகே, இதுவரையும் நீங்க நம்ம வீடியோ பாத்தீங்க. இதுல ஏதாவது முரண் உங்களுக்கு தென்பட்டுச்சுன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது 1-2 தொகுதிகள் வேணா மாறலாம், மற்றபடி வந்து எதுவும் நோ காம்ப்ரமைசேஷன், கரெக்டான தெளிவான முடிவு இது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சத்யராஜ் பொண்ணு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ் வி சேகர் பையன், இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து திமுகவுக்கு ஜால்ரா அடிச்சாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் ஒரு சீட்டு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வட்டாரங்களே சொல்லிட்டு இருக்காங்களே. சரி, ஓகே, இதுவரை வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் நன்றி. யார் ஜெயிச்சாலும் மக்களுக்கு நல்லது பண்ணுங்க, அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.